எந்த ஒரு பெரிய கட்சியுமே தன்னோட லைஃப்பில் தெரிஞ்சோ தெரியாமலோ பெரிய தப்பு பண்ணுவாங்க. அப்படி ஒரு தப்பு தான் டிஎம்கே நேற்று பண்ணது. அது எவ்வளோ பெரிய தப்பு, அவங்க வாழ்க்கையில் அது எவ்வளோ பெரிய தப்பு, அது அவங்களோட அரசியல் வாழ்க்கையில் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு அவங்களுக்கு இப்போ புரியாது. கண்டிப்பாக 2026 எலெக்ஷனில் தான் அவங்களுக்கு தெரியும். நான் ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சரி, ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுதுன்னா அது ஒரு பெரிய டிசாஸ்டர் நடக்கும். விஜய் சாரோட லைஃப்பில் இப்போதைக்கு அது ஒரு பெரிய பிளாக் மார்க்காக தான் இருக்குது, பேர் சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக டிஎம்கே நெக்ஸ்ட் டைம் சீட்டில் உட்காராது. கண்டிப்பாக டிவிக்கே தான் வரப்போகுது. இது மட்டும் நடக்கலை, அது யூடியூப்பை கிளிக் பண்ணிடு. வி ஸ்டாண்ட் வித் தளபதி விஜய், வி ஸ்டாண்ட் வித் டிவிகே. அதுதான் கரெக்ட் இப்போதைக்கு. பிகாஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு. இது எல்லாமே அவங்களோட செட்டப்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தும் கண்மூடித்தனமாக நம்ம டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளுங்க இன்னுமே இருக்காங்க. எது கரெக்டு எது தப்பு தெரிஞ்சு பிரித்து நம்ம பார்த்துக்கிற மனப்பக்குவம் தமிழக மக்களுக்கு வந்தால் மட்டும்தான் ஒரு மாற்றம் கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்குது. இல்லை கடைசி வரைக்கும் நம்ம டிஎம்கே கிட்ட குத்துரிமைகளாக தான் இருக்கணும். அவங்க எவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் கேங்ஸ்டர்ஸ்ன்றது இந்த நேற்று சம்பவத்தையே தெரிய வச்சுட்டாங்க. நல்லா ஒரு சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, கிடச்சிருச்சு. பட் கண்டிப்பாக விஜய் சார் இதை டேக் ஓவர் பண்ணி வருவார். அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது, வருவார். ஏன்னா அவர் விஜய்.